பிரேஸ் தி லார்ட். காலையிலேயே எந்திரிச்சு உட்காந்து இன்றைக்கி என்ன பண்ணுறது, என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? சகரியா 2வது அதிகாரம் 7வது வசனம். பாபிலோனிய குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனிய குமாரத்தி அப்படின்னா ஒரு பொண்ணையும் குறிக்கும், நம்மளுடைய பாவத்தையும் குறிக்கும். ஏதோ ஒரு பாவம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது, அதை விட்டுறணும்னு முயற்சி பண்ணுறோம், விட முடியலை. அந்த பாவமே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்குது. இந்த பாவத்தால் தான் பிரதர் எனக்கு எல்லாமே தடையாகிக்கிட்டே இருக்குது, இந்த பாவத்தை என்னால் விட முடியலை, இந்த பாவம் எப்போ தான் என்னை விட்டு போகணும்னு தெரியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பரிசுத்த வேதாகமம். இயேசு கிறிஸ்து நமக்கு பெரிய ஒரு பொக்கிஷத்தை கொடுத்துருக்காரு. இந்த பைபிளை அதிகமாக படியுங்க, வசனத்தை அதிகமாக தெரிஞ்சுக்கோங்க. அந்த வசனம் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கும், மெய்யான சமாதானம் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மெய்யான விடுதலையும் மெய்யான சமாதானத்தையும் தர முடியும். ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பாபிலோனிய குமார்த்தியின் இடத்தில் குடியிருக்கிற சியோனே, உன்னை விடுவித்துக்கொள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இந்த அசுத்தமான பாவங்கள், அசுத்தமான பழக்கம், இந்த கெட்ட பழக்கங்கள் இதிலேருந்து விடுவித்து கொள்ள முடியல தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாய் ஓடிக்கிட்டு இருக்கு தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றுவீராக. இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் விடுதலை கொடுப்பீராக. மெய்யான சமாதானம், சந்தோஷத்தை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஏசப்பா, நீங்கள் விடுதலையாக்கினா மெய்யான விடுதலையை கொடுப்பீங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பாவம் நிறைந்த வாழ்க்கை வேண்டாம், எங்களை புது மனிதர்களாய் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமீன் ஆமீன். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டார், நம்மளுக்கு விடுதலை கொடுத்தார். இனி பாவம் செய்ய வேண்டாம்.